ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ஆஸ்பென்ட்ஸ்க்காக 2024 குரூப் 1 எனக்கு வேணும், அதுக்காக நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணலாம், வீடியோ பார்ப்போம். ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஒரு கிளியர் ஐடியா நான் கிடைக்கலாம். ஓகேவா? அப்கமிங் வீடியோஸில் 6 மாதத்துக்கான ஸ்டடி பிளான் 180 நாள் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கம்பைன் பண்ணி எப்படி கொண்டு போகலாம் எல்லாமே நான் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணால் சிலபஸ் ப்ராப்பராக முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ பயப்படாமல் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்த்துடலாம். அண்ட் குரூப் 1க்கான ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஆன்லைன் பேட்ச் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் Jan 2 ஸ்டார்ட் ஆகுது வித் ஆஃபர் ப்ரைஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, பார்த்துடலாம். குரூப் 1 2024 ஆனுவல் பிளானரில் கொடுக்கப்பட்டிருக்க விஷயம், மார்ச் மாதம் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன், ஜூலை மாதம் எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளானில் கொடுத்துருக்க மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா சந்தேகமான விஷயம் தான். ப்ளஸ் 1 or 2 month முன்ன பின்னா பின்னாக இருக்கலாம். முன்னாடி தான் போகும், பின்னாடி பின்னாக வராது. ஓகேவா? ஸோ எப்படி பார்த்தாலும் உங்கள் கையில் ஒரு 6 மாதம் இருக்குது. இதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா படிக்க முடியும். வேக்கன்சி கம்மியாக இருக்குது, மெயின்ஸ் படிக்கணும், ப்ரிலிம்ஸ் படிக்கணும், நெகட்டிவ் தாட்ஸு அதிக பேர் படிக்கிறாங்க, அகாடமி போகிறாங்க. எல்லாமே தாண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதான் பின்னாக முக்கியம். எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கோ நெகட்டிவ் தாட்ஸ்க்கோ உள்ளே பின்னாக போகாதீங்க. ஓகே, நான் சொல்கிற விஷயந்தான். உன் வெற்றிக்கான வழி உன்னிடம் தான் உள்ளது, பிறரிடம் எதிர்பார்க்காதே. இப்போ எக்ஸாம்பிள், நான் பிளான் கொடுக்குறேன், நோட்ஸ் கொடுக்குறேன், ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறேன், எல்லாமே நான் பின்னாக பண்ணுறேன். பட் நான் ஷேர் மட்டும் தான் பண்ண முடியும், நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு ஆஸ்பிரண்ட் ஒரு அகாடமி பின்னாக போகிறாங்க, படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான கிரெடிட் யாருக்கு போகணும்னா 99.5% அந்த ஆஸ்பிரண்ட்டுக்கு தான் பின்னாக போகணும். வெறும் 0.5% மட்டும் தான் ஒரு அகாடமிக்கு. ஒரு அகாடமி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புக்கை படி, இந்த டெஸ்ட்டை பாரு, இந்த புக்கை ஃபாலோ பண்ணு, இதை மட்டும் தான் சொல்லுவாங்க. நீங்கள் தான் படிக்கணும், நீங்கள் தான் உழைக்கணும், நீங்கள் தான் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும், ஹார்ட் ஒர்க்கும் நீங்கள் தான் பண்ணணும். ஒரு வழியை மட்டும் தான் காட்ட முடியும். அது ட்ராவல் பண்ண வேண்டியது ஒரு ஆஸ்பெண்ட் அவங்க தான் பின்னாக பண்ணணும். சரியா? அப்போ நான் பிளான் கொடுக்குறேன், ஒரு ஃபார்முலா பின்னாக கொடுக்குறேன், எல்லாமே போய்கிட்டு இருக்குன்னா நீங்கள் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் பின்னாக அமையும். யாரையும் நம்பி பின்னாக இருக்காதீங்க. உங்கள் மேல் நம்பிக்கை வச்சு ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக கிராக் பண்ண முடியும். ஓகே, ரைட். சரிப்பா. ஸோ குரூப் 1 எக்ஸாம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சில பேசிக்கான விஷயம் மட்டும் பின்னாக சொல்லிடுறேன். நம்ம நோட்டிஃபிகேஷன் பின்னாக பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் கொண்டு வந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் இருக்குது, டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி ரெஜிஸ்டர் பின்னாக இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு போஸ்டிங் பின்னாக கவர் ஆகுது. ஸோ என்ன போஸ்டிங் கவர் பண்ணுறாங்க அதை பின்னாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட்டு. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் பார்க்கலாம். எல்லாருக்குமே என்ன கேஸ்ட் கேட்டகரி நீங்கள் இருந்தாலுமே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பின்னாக ஆகியிருக்கணும், முழுமையாக பின்னாக முடிஞ்சிருக்கணும். அது பிசி, எம்பிசி, ஓசி, எஸ்சி எல்லாருக்குமே 21 கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் கொடுத்தாச்சு. ஓகேவா? மேக்ஸிமம் நீங்கள் பின்னாக பார்க்கலாம். இதில் எஸ்சி, எஸ்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே 39 அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 37 தான் லிமிட் அப்புறம் மாதிரி விஷயம் பின்னாக உண்டு. இந்த 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் வருமானு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பின்னாக பார்த்துக்கலாம். ரைட். ஸோ அதர்ஸ்க்கு உங்களுக்கு 32 பின்னாக இருக்கும். பட் இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க நான் பின்னாக நினைக்கிறேன். ஸோ 34 வரைக்கும் பின்னாக இருக்கலாம். இதான் ஏஜ் லிமிட், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் தான். எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் பிஎஸ்சி, எம்எஸ்சி இல்லைனா இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, அதை பற்றி கவலை கிடையாது. டிகிரி முடிச்சிருக்கணும். நீங்கள் அரியர் வச்சிங்க, அரியர் வைக்கல, கம்மி மார்க்கு, ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் எதுவுமே கவலை கிடையாதுங்க. 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கு. ஓகே, நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு டிகிரி முடிச்சிருக்கணும், நீங்கள் எலிஜிபிள். ஃபைனல் இயர் படிக்கிறவங்க இப்போதைக்கு நீங்கள் எழுத முடியாது. ஏன்னா ஆஸ் பர் த பிளானர் கொடுத்துருக்க விஷயம், டிகிரி முடிச்சிருந்தா எக்ஸாம் எழுத முடியும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்கமிங் நோட்டிஃபிகேஷனில் மேபி நான் மாற்றங்கள் இருந்தால் அப்போ நம்ம பின்னாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு 20 வயசு முடிஞ்சிச்சா, டிகிரி முடிச்சாச்சா, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரைட். ஓகே, அதுக்குள்ளே ஃபுல்லாக பின்னாக போகலை, சும்மா டைம் பாஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அது ஓரமாக பின்னாக வச்சிடலாம். ஓகே, ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? ஃபஸ்ட்டு பாயிண்ட், நோ அபவுட் த எக்ஸாம். குரூப் 1 எக்ஸாம் அப்படின்னா என்ன, அதை நம்ம பின்னாக தெரிஞ்சுக்கலாமா? ரைட். எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் பின்னாக இருக்கும். ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு ஒரு பேப்பர் தான். ஓகேவா? அந்த ஒரு பேப்பரில் 200 கேள்விகள் இங்கே பின்னாக கேட்பாங்க. அந்த 200 கேள்விகளில் 175 கேள்விகள் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, சயின்ஸ் எல்லாமே சேர்ந்து பின்னாக வரும். நான் பிளான் கொடுக்கும்போது நான் விலாவாரியாக கொடுக்குறேன். இது பேசிக்கான ஒரு வீடியோ மட்டும் தான். 25 கேள்விகள் மேக்ஸ் சம்மந்தப்பட்டது. ஓகே, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டுமா? ப்ரிலிம்ஸ்க்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 200 கேள்விகளுக்கு நீங்கள் ஒரு 140 ப்ளஸ் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ரைட். அடுத்து உங்களுக்கு மெயின்ஸ் பேப்பர் பின்னாக இருக்குது. எல்லாமே நம்ம பின்னாக பார்க்கலாம். அடுத்த விஷயம் இன்டர்வியூ. இதான் உங்களுக்கு எக்ஸாமுக்கான பேட்டர்ன். குரூப் எக்ஸாம் இந்த மாதிரி தான் பின்னாக இருக்கும். ரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு சொல்ல போகிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுற பிளானை ரெகுலராக பின்னாக ஃபாலோ பண்ணி ஆகணும். எந்த ஒரு காரணம் கொண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது.
சமரசம் அங்கே இருக்கக்கூடாது. இன்றைக்கி படிக்கணுமா படிக்கணும், நாளைக்கு படிக்கணும் படிச்சாகணும், அது தள்ளி போடவே கூடாது. அட் லாஸ்ட் எல்லாத்த விட செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப வந்து பின்னாங்க அவசியம். முடிஞ்சாச்சா? ரைட்ப்பா. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம், எஜுகேஷன் பார்த்தாச்சு, எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துட்டோம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லும் போது, குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா மைண்டில் வச்சுக்கோங்க, ப்ரிலிம்ஸும் படிக்கணும், மெயின்ஸும் படிக்கணும். ப்ரிலிம்ஸ் மட்டும் படிக்க போகிறேன், மெயின்ஸ் அப்புறம் பார்க்கலாம், அந்த மாதிரி கதையே கிடையாது. ப்ரிப்பேர் பண்ணும் போதே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கம்பைன் பண்ணி தான் படிக்கணும். எப்படி கம்பைன் பண்ணி படிக்கலாம்? பேசிக்காக நான் சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? இங்கேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். இது யார் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ஓட அஃபிஷியல் சிலபஸ் தமிழும் இருக்கும், இங்கிலீஷும் வந்து பின்னாக இருக்கும். ஓகேவா? ரைட். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இங்கே வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிலபஸை ஃபுல்லாக வந்து பின்னாக மக்கப் பண்ணணும். மக்கப் பண்ணும்போது என்ன பண்ணி ஆகணும்னா, இப்போ வந்து பாருங்கள், இது ப்ரிலிம்ஸ் சிலபஸ். ஓகே, மொத்தம் ஒரு 10 யூனிட் வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக வந்து ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். படிச்சுட்டு மெயின் சிலபஸ் வந்து பின்னாக போங்க. ரைட்டா? ஸோ மெயின் சிலபஸ் இங்கே வந்து பாருங்கள், இப்போ பேப்பர் 2 கொடுத்துருக்காங்க, ஹிஸ்ட்ரி இஷ்யூஸு எல்லாமே வந்து பின்னாக இருக்குது. இதை மட்டும் படிக்காமல் இங்கே வந்து பின்னாக பார்க்கணும். இந்த சிலபஸ் யார் ஃபுல்லாக வந்து படிக்கிறாங்களோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே இருக்குது. இந்த சிலபஸ் யார் ஒருத்தர் ஃபுல்லாக கிளியராக வந்து இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்க தான் ப்ரிப்பரேஷன் கரெக்டாக கொண்டு போக முடியும். ரைட்டா? ஸோ ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் கம்பைன் பண்ணி தான் வந்து இப்போ நாங்கள் படிக்கணும். இதுக்கான ஹோம் டாஸ்க் வந்து இருக்குது, நான் உங்களுக்கு வீடியோ வந்து கொடுக்குறேன். பட் இப்போ கிளியராக சொல்கிறேன், புரிதல் வந்து இப்போ நாங்கள் பாருங்கள். ஒரு டாப்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ணும் போது, இப்போ எக்ஸாம்பிள் 1857 ரிவால்ட் வந்து பின்னாக இருக்குது, 1857க்கான ஒரு கழகம் வந்து பின்னாக இருக்குது. இந்த டாபிக் வந்து படிக்க போகிறீங்க. ஓகேவா? 10th புக்கு தான் வந்து பின்னாக படிப்பீங்க. ரைட்? ஓகே, 10th புக்கை படிக்கும் போது இந்த டாபிக் ப்ரிலிம்ஸில் எந்த அளவுக்கு கவர் ஆகுது, மெயின்ஸ்க்கு எந்த அளவுக்கு கவர் ஆகுது. ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸு எல்லாமே உங்களுக்கு ஒரு 60% காமனாக தான் வந்து இப்போ நாகாக இருக்கும். ஒரே டாபிக் தான் வந்து இப்போ நாகாக இருக்கும். எக்ஸாம்பிள் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் அப்படின்னு சொல்லும் போது 11th புக்கே போதுமானதாக இருக்கும். நீங்கள் வெளியே ஒரு புக்கு படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. குரூப் 1 டிகிரி லெவல் எல்லாம் வந்து பின்னாக ஓகே. ஆனால் 11th புக்கே போதுமானதாக இருக்கும் ஒரு சில டாபிக் நீங்கள் கம்பேர் பண்ணும் போது. அப்போது இந்த டாபிக் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பின்னாக படிக்கணும், மெயின்ஸுக்கு வந்து பின்னாக படிக்கணும். ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்தெந்த டாப்பிக்லாம் ப்ரிலிம்ஸ்க்கும் இருக்குது, மெயின்ஸுக்கும் இருக்குது. ஒரு பேப்பரை வந்து பின்னாக எடுங்க. ஒரு பிகினர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, என்ன பண்ணணும்? ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு மெயின் சிலபஸ்க்கும் ப்ரிலிம்ஸ் சிலபஸ்க்கும் எந்தெந்த சிலபஸ்லாம் காமனாக வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க, சிமிலராக வந்து பின்னாக இருக்குது அப்படி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணும் போது ஈஸியாக வந்து பின்னாக இருக்கும். ஏன்னா ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் சேர்ந்த மாதிரி தான் ப்ரிப்பரேஷன் கொண்டு போகணும் கம்பேர் டு குரூப் 4. குரூப் 4 பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் படித்தா வந்து போதும். பட் குரூப் 1 குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் நீங்கள் கொடுத்தாகணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பாலிட்டி வந்து பாருங்கள். இந்த பாலிட்டிலாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அப்படியே வந்து பின்னாக இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், ப்ரியாம்பிள், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி, இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் சேம் கான்செப்ட் தான். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர்டிகல் 13 இருந்து 35 வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் படிக்கணும், மெயின்ஸுக்கும் படிக்கணும். பட் எழுதுகிற விஷயம் மட்டும் தான் வேறு மாதிரி வந்திருக்கும். எக்ஸாம்பிள் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வந்து பின்னாக போகுது, ரைட் டு ப்ரைவசி அப்படின்ற ஒரு விஷயம். ரைட் டு ப்ரைவசி ஆர்டிகல் 21 வந்து பின்னாக கவர் ஆகும். ஓகே, ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 வந்து பின்னாக கவர் ஆகும். இல்லை அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம் இல்லையா, ஒரு கேஸ்ட் வந்து பின்னாக இருப்பாங்க, கேஸ்ட் வந்து அடிப்பாங்க, இல்லை அப்படின்னா ரொம்ப மட்டமாக நடத்துவாங்க. இந்த மாதிரி நியூஸ் வரும்போது அடிப்படை உரிமை கேள்வியாக வந்து பின்னாக வரும். அப்போ அந்த அடிப்படை உரிமை நீங்கள் கம்பேர் பண்ணி வந்து பின்னாக பார்க்கணும். இன்னொன்று எக்ஸாம்பிள் யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆர்டிகல் 44 வந்து பின்னாக இருக்குது, நியூஸ் வந்து பின்னாக பார்த்துருப்பீங்க. ஒரே மாதிரியான சிவில் கோட் வேணும் அப்படின்ற விஷயம் இது எங்கே வருது? டிபிஎஸ்பியில் வந்து பின்னாக வருது. அப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு பாலிட்டியில் ப்ரிலிம்ஸ்க்கு வருது, யூனிட் நம்பர் 5ல், மெயின்ஸில் வந்து பின்னாக வருது, பேப்பர் 2ல், கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பின்னாக வருது. அப்போது ஒரு டாப்பிக்கும் எங்கெங்கே கவர் ஆகுது இந்த விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பின்னாக புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிலபஸை ஃபுல்லாக வந்து மக்கப் பண்ணி ஆகணும். சிலபஸ் பிரிங்க, அதை நீங்கள் வந்து பின்னாக பண்ணுங்கள். ஒரு யூடியூப்பில் வீடியோ வந்து பின்னாக இருக்கும், நானும் வீடியோ வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு, கவலை வேண்டாம், கண்டிப்பாக நான் வந்து கொடுப்பேன். பட் அதுக்கு முன்னாடியே நீங்களாக ஒரு ஹோம் டாஸ்க்கை பண்ணுங்கள். நீங்கள் கைப்பட பண்ணும் போது தான் இன்னும் பெட்டராக வந்து பின்னாக இருக்கும். ஒரு டாப்பிக்கும் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சயின்ஸு, தமிழ் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு ப்ரிலிம்ஸ் எங்கே கவர் ஆகுது, மெயின்ஸ் எங்கே கவர் ஆகுது, ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கு எந்த டாபிக் ஒன்றா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு புக்கை படிக்கும் போது அந்த புக்கில் ப்ரிலிம்ஸ் டாப்பிக்கும் மெயின்ஸ் டாபிக் ஒன்றா வருதா இல்லையா அதை வந்து பின்னாக பார்க்கணும். இதை பிரித்தாதான் உங்கள் ப்ரிப்பரேஷன் சரியாக வந்து போகுதுன்னு அர்த்தம். அதை பிரிக்க தவறிட்டு நான் டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கேன், டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறேன், கிளாஸ் போக போகிறேன் அப்படின்னா உங்கள் ப்ரிப்பரேஷன் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலன்னு அர்த்தம். படிப்பீங்க, புக்கை படிப்பீங்க, டெஸ்ட்டை போடுவீங்க, 150 மார்க் நிறைய மார்க் எடுப்பீங்க. பட் எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டு இதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்கள் சிலபஸை படிக்கல, எக்ஸாமுக்கு ஏதோ வந்து பின்னாக படிச்சிருக்கீங்க. ரைட்? சிலபஸ் ஃபுல்லாக மக்கப் பண்ணிவிட்டு ஃபிங்கர் டிப்பில் வந்து பின்னாக இருக்கணும். இப்போ நான் வந்து கேட்குறேன் உங்களை டிபிஎஸ்பி எங்கே வந்து பின்னாக வருதுன்னு கேட்கும் போது மெயின்ஸில் 4th லைன் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரிலிம்ஸில் 2nd லைன் வந்து பின்னாக இருக்குது. அந்த சிலபஸ் மைண்டில் வந்து இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் ஒரு பிகினராக உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்காக போகும். ஓகே, முடிஞ்சாச்சா? அடுத்தது
நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் உங்களுக்கு குரூப் 1க்கான புக் லிஸ்ட். ஓகே, நான் இந்த புக் லிஸ்ட் மட்டும் தனியாக ஒரு வீடியோ வந்து இப்போ நான் கொடுக்குறேன். நம்ம ஃபுல்லாக இங்கே மர்ச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. புக் லிஸ்ட் தனியாக வீடியோ வந்து கொடுக்குறேன். ஓகேவா, என்ன வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணி ஆகணும். ஏன்னா சமச்சீர் புக்கை நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். சமச்சீர் புக்கை தாண்டி ஒரு சில புக்ஸ் இங்கே வந்து இப்போ இருக்குது. அது எல்லாமே சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் எக்ஸாம்க்கு இன்னும் பெட்டராக வந்து இப்போ புரியும். ஓகே ரைட், சரிப்பா பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ணி ஆகணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இதை வந்து இப்போ எடுக்கணும். முக்கியமாக டிஎன்பிஎஸ்சியோட மெயின்ஸ் பேப்பரும் ப்ரிலிம்ஸ் பேப்பரும் கையில் வந்து இப்போ எடுக்கணும். ஓகேவா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளோ இல்லைனா ஒரு 2 வாரமோ இதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் ஒரு கிளாஸ் போகிறீங்க, ஓகே ஃபைன், சொல்லிக் கொடுக்க எல்லாம் வந்து இப்போ ஓகே. பட் இருந்தாலும் ஒரு 5 நாளோ இல்லை ஒரு 10 நாளோ என்ன சிலபஸ்ஸு என்ன கொடுத்துருக்காங்க அதை மக்கப் பண்ணணும். அந்த சிலபஸை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கம்பேர் பண்ணுங்கள். ஒரு பேப்பரில் 200 கேள்வி இருக்குது. 200 கேள்வியில் 175 கேள்விகள் கொடுத்துருக்காங்க மேக்ஸ் இல்லாமல். ஓகேவா, அந்த 175 கொஷின்ஸில் எத்தனை பாலிட்டி வந்திருக்கு, எத்தனை ஹிஸ்ட்ரி வந்திருக்கு, எத்தனை ஜியாகிரஃபி வந்திருக்கு. ஒரு யூடியூப்பில் போட்டால் எல்லாமே வந்து பின்னாக வந்துருங்க. அது பெரிய வேலையே கிடையாது, நானும் வந்து கொடுத்துருவேன். அது ஒரு இஷ்யூவே வந்து பின்னாக இல்லை. ஆனால் நீங்களாக அதை பண்ணணும் நான் வந்து பின்னாக சொல்கிறேன். நீங்களாக பண்ணும்போது தான் படித்த சிலபஸ் டாபிக் பேப்பரில் இருக்குது, பாலிட்டி இவ்வளோ வந்து கேட்குறாங்க, ஹிஸ்ட்ரி இவ்வளோ கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிளியர் மைண்ட் வந்து பின்னாக கிடைக்கும். ப்ரிப்பேர் பண்ணும்போது சரியாக வந்து பின்னாக இருக்கும். இதை மோஸ்ட்டாக யாரும் பண்ணுறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா எங்களை மாதிரி ஆளுங்க தான். யூடியூப்பில் எல்லாமே வந்து பின்னாக நாங்கள் போட்டு கொடுத்துட்றோம். நான் மட்டும் கிடையாதுங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸ் எடுத்து பாருங்கள். குரூப் 1 2022 ஸ்பிட் அப் போட்டிங்க அப்படின்னா எல்லாருமே போட்டு வச்சுருப்பாங்க. பட் அதை பார்க்கறதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. நீங்களாக பண்ணால் தான் பெட்டராக வந்து பின்னாக இருக்கும். தயவுசெய்து இந்த பின்னாக பண்ணுங்கள். இவ்வளோ சொல்லிவிட்டு நானும் வீடியோ வந்து பின்னாக கொடுப்பேன், எனக்கு அந்த தொழில் வந்து பின்னாக இருக்குது. பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களாக பண்ணால் பெட்டராக வந்துருக்கும். சொல்கிறது புரியுதா? சிலபஸ் ஃபுல்லாக படிங்க. படித்த டாப்பிக்கில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்னென்ன கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அதை வந்து பின்னாக பார்த்துருக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் புக்ஸ் நம்ம வந்து பின்னாக வரணும். ஓகே, புக்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணி ஆகணும் பாருங்கள். பாட வாரியாக வெயிட்டேஜ் நான் வந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன் ப்ரிலிம்ஸ்க்கு. அப்போ உங்களுக்கு பாருங்கள் மேக்ஸ், பாலிட்டி, ஐஎன்எம், ஜியாகிரஃபி இந்த ஆர்டர் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டர் எப்படி பார்க்க முடிஞ்சது, லாஸ்ட்டாக கண்டக்ட் பண்ண பேப்பரை நீங்கள் ரிவைண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஐடியா வந்து இப்போ கிடைக்கும். ஓகே முடிச்சாச்சா? அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறீங்க, பிளானை வந்து இப்போ ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேவா, ஸோ 150 நாளுங்க பிளான் நான் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிளானில் டே 1 என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். சிலபஸை ஃபுல்லாக படிங்க, ஃபுல்லாக மக்கப் பண்ணுங்கள். இதுதான் டே 1. நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ண இதான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு சிலபஸை படிங்க, மக்கப் பண்ணுங்கள், பார்க்காம எழுதுங்க, அதுக்கப்புறம் பிளானை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா, இதுதான் பேசிக்கான விஷயங்கள். சிலபஸ் படிச்சிடணும், எக்ஸாம் ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு, எஜுகேஷன் வந்து பின்னாக பார்த்தாச்சு, எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பின்னாக பார்த்துட்டோம், சிலபஸை பார்க்காம எழுதிட்டோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் கலெக்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பிளானை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இதுதான் பேசிக்கான விஷயம். இதில் டவுட்ஸ் இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்ன புக்ஸ் படிக்கலாம், அந்த புக்ஸை எப்படி கொண்டு போகலாம், பிளான் எப்படி ஃபாலோ பண்ணலாம் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ குரூப் 1 இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் சேர்ந்தாங்க பிளான் வந்து பின்னாக இருக்கும். ஓகே, ஒரு மீடியம் மட்டும் இருக்காது, ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து கொண்டு போகலாம். கண்டிப்பாக இந்த வருஷம் நமக்கான வருஷமாக வந்து பின்னாக அமையும், தட்டி தூக்கலாம். ஓகே, ஸோ பயப்படாம படிங்க. அண்ட் ஃப்ரீ குவிஸ் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். எங்கே நம்ம டெலகிராம் சேனலில் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரியா? நன்றி, வணக்கம்.